லோட்டஸ் தெரியும், நேஷனல் ஃப்ளவர். ட்ரீ, அதுக்கப்புறம் டைகர் வந்து நேஷனல் அனிமல். பீகாக்கு நேஷனல் பேர்ட். எலிஃபண்ட் என்ன? எலிஃபண்ட் நேஷனல் ஹெரிட்டேஜ் அனிமல், தேசிய பாரம்பரிய சின்னம், பாரம்பரிய விலங்கு. அப்புறம் ரிவர் கேஞ்சஸ் நேஷனல் ரிவர், தேசிய ஆறு. அடுத்து ரிவர் டால்பின், நேஷனல் ஆக்வாட்டிக் அனிமல், தேசிய நீர்வாழ் விலங்கு அல்லது நீர்வாழ் உயிரினம், தேசிய நீர்வாழ் உயிரினம். அடுத்து லாக்டோபாசிலஸ் நேஷனல் மைக்ரோ ஆர்கானிசம், தேசிய நுண்ணுயிரியல், நேஷனல் மைக்ரோ ஆர்கானிசம் லாக்டோபாசிலஸ். கிங் கோப்ரா நேஷனல் ரெப்டைல், தேசிய ஊர்வன. மேங்கோ நேஷனல் ஃப்ரூட். ஸோ இது எல்லாமே அவ்வளோ சிக்னிஃபிகன்ட் நேச்சுரல் சிம்பிள்ஸ். எல்லாமே கொஸ்டின் கேட்டாங்க. அப்படியே ஃபர்ஸ்ட் கொஸ்டின் குரூப் 1 மெயின்ஸோட முதல் கேள்வியே இதுதான், நேஷனல் நேச்சுரல் சிம்பிள்ஸை பத்தி சொல்லுங்கன்னு கேட்டாங்க. அவ்வளோ சிக்னிஃபிகண்ட் ஏரியா. ஓகே, ஸோ எழுதிட்டீங்களா? அது எல்லாமே இன்னொரு தடவை சொல்றேன். நேஷனல் ட்ரீ பானியான் ட்ரீ, ஆலமரம். நேஷனல் ஃப்ளவர் லோட்டஸ். நேஷனல் பேர்டு, தேசிய பறவை பீகாக். நேஷனல் அனிமல், தேசிய விலங்கு டைகர். நேஷனல் ரிவர், ரிவர் கங்கா, கங்கை ஆறு தான் நேஷனல் ரிவர். அடுத்து நேஷனல் ஹெரிட்டேஜ் அனிமல், தேசிய பாரம்பரிய விலங்கு எலிஃபண்ட். அப்புறம் ரிவர் டால்பின், நேஷனல் ஆக்வாட்டிக் அனிமல், தேசிய நீர்வாழ் உயிரினம். அடுத்து லாக்டோபாசிலஸ், தேசிய நுண்ணுயிரி மைக்ரோ ஆர்கானிசம். கிங் கோப்ரா நேஷனல் ரெப்டைல், தேசிய ஊர்வன. மேங்கோ நேஷனல் ஃப்ரூட். ஸோ 10 இருக்கு. 10ஓட இயர் இம்பார்ட்டன்ட். படிக்கும் போதே இயரோட படிங்க. இயர் ரொம்ப ரொம்ப சிக்னிஃபிகன்ட். ஒரு காலக்கோடு டைம் லைன் மாதிரி ஃபிக்ஸ் பண்ணிக்கிட்டு டைம் லைன் மாதிரி போட்டுக்கோங்க. ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஓகே, நேச்சுரல் சிம்பிள்ஸ். ஸோ நேஷனல் ஃபிளாக், நேஷனல் எம்பலம், நான்முக சின்னம், நான்முக சிங்கம் இருக்கக்கூடிய விஷயம். அடுத்து இதுதான் வந்து லாக்டோபாசிலஸ். ஓகே, ஸோ ரெட் ஃபோர்ட் ஜென்ரலா காந்தி பத்தி பிடிப்போம். அடுத்து பீகாக் சாங்சுரி எங்க இருக்கு? விராலிமலையில இருக்கு. புதுக்கோட்டை டிஸ்ட்ரிக்ட் விராலிமலையில இந்த தமிழ்நாட்டுல பீகாக் சாங்சுரி மயில்களுக்கான சரணாலயம் இருக்கு. அடுத்து நம்ம தமிழ்நாடு, இதை நோட் பண்ணிக்கோங்க. தமிழ்நாடு நேச்சுரல் சிம்பிள்ஸ் நம்மளுக்கு நிறைய தெரியும். இது ஓரளவுக்கு தெரிஞ்சிடும். அனிமல்னா நீலகிரி தாரு, பேர்டுனா எமரால்டு டவ் மரகத புறா, நீலகிரி வரையாடு மரகத புறா. அடுத்து ஃபிளார் செங்காந்தல் மலர், ரொம்ப இம்பார்ட்டன்ட், செங்காந்தல் மலர். அடுத்து ட்ரீ வந்து பனைமரம். இதை நோட் பண்ணிக்கோங்க. தமிழ்நாடு ஆஸ்பெக்ட்ல ரொம்ப இம்பார்ட்டன்ட். இப்போ ஸ்டேட்டுக்குன்னு ஒவ்வொரு ஸ்டேட்டுக்குன்னு ஒன்று இருக்கும். இப்போ இந்த ஸ்டேட் ஆஸ்பெக்ட்ல இது இம்பார்ட்டன்ட். கொஞ்சம் சீக்கிரம் நோட் பண்ணுங்க. பண்ணியாச்சா? அடுத்து நம்ம பார்க்க போறது ஜெனரல் இன்ஃபர்மேஷன் அபவுட் நேஷனல் சிம்பிள்ஸ். நேஷனல் சிம்பிளை பத்தின ஜெனரல் இன்ஃபர்மேஷன். இப்போ ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். நேஷனல் பிளாக் வாஸ் டிசைன்டு பை பிங்களி வெங்கையா. நோட் பண்ணி வச்சுக்கோங்க. பிங்களி வெங்கையா ஆந்திர பிரதேஷ் சார்ந்தவர். இவர் தான் வந்து நேஷனல் பிளாக வடிவமைச்சவர். இவர் தான். அப்புறம் ஃபர்ஸ்ட் இந்தியன் பிளாக்
வாஸ் எங்க வந்து முதல்ல தேசிய கொடி நெய்யப்பட்டது அப்படின்னு பாத்தீங்கன்னா அது வந்து நம்மளோட தமிழ்நாட்டுக்கு கிடைச்ச ஒரு சிக்னிபிகன்ட் வேலூர் டிஸ்ட்ரிக்ட் குடியாத்தம் அப்படிங்கிற இடத்துலதான் முதல்ல நம்ம இந்தியன் பிளாக நெய்றாங்க. அடுத்து திஸ் பிளாக் வாஸ் ஹாய்ஸ்டட் பை, இந்த பிளாக் தான் வந்து ஆகஸ்ட் 15 1947 ரெட் ஃபோர்ட்ல ஜவஹர்லால் நேருவால இயற்றப்பட்டது. அடுத்து திஸ் பிளாக் இஸ் நவ் அன் எக்ஸிபிட் அட் சென்ட் ஜார்ஜ் ஃபோர்ட் மியூசியம், சென்ட் ஜார்ஜ் கோட்டையில இருக்கக்கூடிய அந்த அருங்காட்சியகத்துல இன்னைக்கும் அதை என்ன பண்ணிருக்காங்க, பாதுகாப்பா வச்சிருக்கிறாங்க. அவ்வளவு அளவுக்கு ஒரு சிக்னிபிகண்டான ஒரு விஷயம், அது ரொம்ப ரொம்ப சிக்னிபிகண்டான விஷயம். இந்த பிங்களி வெங்கையா கொஸ்டின் எல்லாம் கேட்டிருக்காங்க, இது முன்னாடி கேட்டிருக்காங்க. இருந்தாலும் நம்ம வந்து விட்டுட்டு போக முடியாது, குரூப் 2 ஆஸ்பெக்ட்ல அதை விட்டுட்டு போக முடியாது. ஸோ எந்த மாநிலத்தை சார்ந்தவர் அப்படின்னா ஆந்திர பிரதேச சார்ந்தவர். வெங்கையானா போட்டுருவீங்க ஆல்மோஸ்ட் ஆந்திர பிரதேசம் அப்படின்னு, பேரு மட்டும் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்து போலவா நெக்ஸ்ட். அடுத்து 4 லைன்ஸ். இப்போ இது எங்க இருந்து எடுத்தாங்க, சாரநாத், அசோகாவோட சாரநாத் பில்லர். சாரநாத் பில்லருக்கு ஹிஸ்டாரிக்கலா சில இம்பார்ட்டன்ஸ் இருக்கு. என்னது, புத்தர் முதல்ல சொற்பொழிவு நடத்தின இடம், ஃபர்ஸ்ட் செர்மான் அப்படின்னு சொல்லுவாங்க. தர்ம சக்கர பரிவர்த்தன் படிச்சிருப்பீங்க, புத்திசம் படிக்கும் போதே படிச்சிருப்பீங்க. புத்தர் ஞானம் அடைஞ்சதுக்கு அப்புறம் முதல்ல நடந்த அந்த சொற்பொழிவு, புத்தர் ஞானம் அடைஞ்சிருக்கும், கைவல்யான்னு சொல்லுவோம். கைவல்யா அடைஞ்சதுக்கு அப்புறம் முதல்ல பேசின அந்த இடத்துக்கு பேர் தான் சாரநாத். அதோட சிக்னிபிகன்ஸ் அதுதான் முக்கியம். அத காரணமா வச்சுதான் பின்னாடி வந்து அசோகர் என்ன பண்ணுவாரு, அந்த இடத்துல ஒரு பில்லர், ஒரு தூணை வந்து எழுப்புறாரு அதோட ஞாபகார்த்தமா. இப்ப சாரநாத்துல ஒரு தூண், அந்த தூண்ல பாத்தீங்கன்னா ஒரு சக்கரம் இருக்கும். அந்த சக்கரம் தான் தர்ம சக்கரம் அப்படின்னு பேரு. அந்த சக்கரத்தை நம்ம எதுல வச்சிருக்கிறோம், இப்போ நம்மளோட நேஷனல் பிளாக்ல வச்சிருக்கிறோம். பிளஸ் நம்மளுடைய நேஷனல் சிம்பிள் அந்த டாப்ல இருக்கிற நான்முக சிங்கம், அதான் நம்ம எடுத்துக்கிட்டோம். ஓகே, இப்போ அது எங்க இருக்கு, சாரநாத்ல இருக்கிற மியூசியத்துல இருக்கு. அது ஒரு ஃபேக்ட். அடுத்து 27th டிசம்பர், ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஃபேக்ட், டேட்டோட கொடுத்துருக்காங்க. மோஸ்ட் எக்ஸ்பெக்டட். இதெல்லாம் ஹிஸ்டரின்னு ஒதுக்கிட்டு போக முடியாது. 27th டிசம்பர் 1911 நேஷனல் ஆந்தம் பாடினது அப்பதான் காங்கிரஸ் மாநாட்டுல, கொல்கத்தால நடந்துச்சு. காங்கிரஸ் மாநாட்டுல முதல் தேசிய கீதம் அங்கதான் பாடப்பட்டுச்சு. ஸோ அவ்வளோ ஒரு முக்கியமான ஃபேக்ட். அப்போ நேஷனல் சிம்பிள் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான ஒரு சிலபஸ்ல இது இருக்கா, சிலபஸ்ல எக்ஸ்பிளிசிட்டா போய் பாருங்க எங்க இருக்கு அப்படின்னா, கரண்ட் ஈவெண்ட்ஸ்னு ஒரு வார்த்தை கொடுத்துருப்பாங்க. இப்போ கரண்ட் ஈவெண்ட்ஸ்னு ஒரு சிலபஸ்ல ஒரு இடத்துல இருக்கும். அதுல நேஷனல் சிம்பிள்ஸ்னு முதல் டாபிக்கே அதுதான். அந்த அளவுக்கு ரொம்ப முக்கியமானது. நமக்கு கிளியரா ஒரே இடத்துல எல்லாமே கிடைச்சிருச்சு, நம்ம தேடி தேடி படிக்க வேண்டிய அவசியம் இல்லை, நமக்கு எல்லாமே அந்த இடத்துல கிடைச்சிரும். அடுத்த சாப்டர் கான்ஸ்டியூஷன் ஆஃப் இந்தியா. அது ஜென்ரலா கொடுத்துருப்பாங்க. கான்ஸ்டியூஷன் பத்தி நம்ம பின்னாடி கிளாஸஸ்ல நல்லா படிக்கலாம். இது ஜஸ்ட் ஒரு ரீட் பண்ணி வச்சுக்கோங்க. கான்ஸ்டியூஷன் ஆஃப் இந்தியால 6th புக்ல டேர்ம் 2ல ஜென்ரலா கொடுத்துருப்பாங்க. உதாரணத்துக்கு இப்ப பாருங்க, இந்த ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் இதெல்லாம் கொடுத்துருப்பாங்க. கான்ஸ்டியூஷன்ல எத்தனை ரைட்ஸ் இருக்கு, மொத்தம் ஒரிஜினல் கான்ஸ்டியூஷன்ல 7 ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் இருந்துச்சு. அதுக்கப்புறம் 44th அமெண்ட்மெண்ட்ல மாத்துறாங்க, அத ஒரு ஃபண்டமெண்டல் ரைட்டை எடுத்து லீகல் ரைட்ஸ் தான் மாத்துறாங்க. இப்ப ரைட் டு ப்ராப்பர்ட்டி அப்படின்னு இருந்தது ஆர்டிகிள் 31, ரைட் டு ப்ராப்பர்ட்டி சொத்து உரிமை அப்படின்னு சொல்லி ஒண்ணு இருந்துச்சு. அதை எடுத்து ஆர்டிகிள் 300A கொண்டு போய் வச்சுட்டாங்க. அப்ப அது வந்து என்ன ரைட்டு, அது வந்து இப்ப மியர்லி அது கான்ஸ்டியூஷனல் ரைட்ஸ், அரசியலமைப்பு உரிமை தானே தவிர அது அடிப்படை உரிமை கிடையாது. ஸோ அப்போ அந்த அளவுக்கு ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் பத்தி சொல்லியிருப்பாங்க கான்ஸ்டியூஷன். ஸோ இதெல்லாம் ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஃபேக்ட். அண்ட் ஜென்ரலா தெரியும் நமக்கு, ஜென்ரலா என்ன தெரியும், ஃபாதர் ஆஃப் த கான்ஸ்டியூஷன் ஆஃப் இந்தியா யாரு, டாக்டர் அம்பேத்கர். அது உங்களுக்கு பேசிக்கா தெரியும். அடுத்த ஃபேக்ட் ரொம்ப இம்பார்ட்டன்ட், ஒரிஜினல் காப்பீஸ் ஆஃப் த கான்ஸ்டியூஷன் ஆஃப் இந்தியா. ஹிந்தியும் இங்கிலீஷ்லயும் அன்னைக்கு கான்ஸ்டியூஷன் அப்போ அந்த கான்ஸ்டியூண்ட் அசம்பிளி டிபேட் அப்போ அதுக்கப்புறம் எழுதுனா அந்த ஒரிஜினல் ரிட்டன் கையிலே எழுதியிருப்பாங்க. கான்ஸ்டியூஷனல் டாக்குமெண்ட், ஒரிஜினல் டாக்குமெண்ட் இப்ப எங்க இருக்கு அப்படின்னா
ஹீலியம் ஃபில்டு கேசஸ் இந்த லைப்ரரியில இருக்கு. பார்லிமெண்ட் ஆஃப் இந்தியா லைப்ரரியில இருக்கு. இந்திய நாடாளுமன்ற நூலகத்துல ஹீலியம் வாயு நிரப்பப்பட்ட அந்த 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 பேழை அதுக்குள்ள பாதுகாப்பா வச்சிருக்காங்க. ஏன்னா என்ன ஆயிடும், புக்கு உடஞ்சிரும்ல 70 வருஷம் அப்படின்னா பழசாயிடும், இல்ல கலர் மாறிடும், புக்கு உடைய ஆரம்பிச்சிடும், அந்த மாதிரிலாம் பேப்பர் உடையும். அதுக்காக இருக்கக்கூடாதுன்னு இன்னைக்கும் ப்ரிசர்வ் பண்ணி வச்சிருக்கிறோம். ஓகே, ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஃபேக்ட் அது. ஓகேவா? அடுத்து 6th புக்கு டேர்ம் 3. 6th புக்கு டேர்ம் 3 ஒவ்வொரு கிளாஸ்லயுமே என்ன இருக்கும் அப்படின்னா ரோடு சேஃப்டின்னு ஒரு கான்செப்ட் இருக்கும். 6வது சிவிக்ஸ், 7th 8th 9th 10th எல்லா சிவிக்ஸ் புக்லயும் ரோடு சேஃப்டி இருக்கும். பட் ரோடு சேஃப்டிக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்காதீங்க. பெரிய அளவுல நோட்ஸ் எடுக்கிற அளவுல அது இம்பார்ட்டன்ட். பட் ரீட் பண்ணணும், கம்பல்சரியா ரீட் பண்ணணும். ஃபார் எக்ஸாம்பிள் 8th புக்ல ரோடு சேஃப்டி பத்தி போடும்போது என்ன பண்ணிருப்பாங்க அப்படின்னா ஒரு பாக்ஸ்ல சேது பாரதம் அப்படின்னு ஒரு ஸ்கீம் இப்போ ரீசெண்டா மோடி கவர்மெண்ட், இப்போ இருக்கிற பிரசன்ட் கவர்மெண்ட், பிரைம் மினிஸ்டர் மோடி தலைமையில இருக்கிற கவர்மெண்ட் அவங்க ஒரு ஸ்கீமை ரிலீஸ் பண்ணிருப்பாங்க. ஒரு மிகப்பெரிய புகழ்பெற்ற திட்டம். அந்த திட்டம் ஆக்சுவலா பார்த்தீங்கன்னா ரோடு சேஃப்டிக்காக கொண்டு வந்த ஒரு மிகப்பெரிய திட்டம். அது ரோடு சேஃப்டினா என்னன்னா, இப்போ நிறைய இடங்கள்ல பாத்தீங்கன்னா ரோடும் ரயில்வே ட்ராக்கும் கிராஸ் ஆகுதா, லெவல் கிராசிங் சொல்லுவோமா அந்த இடத்துக்கு பதிலா இப்ப என்ன பண்றாங்க அப்படின்னா, இப்ப ரயில்வே ட்ராக்கை மாத்த முடியாது. இப்போ என்ன பண்ணலாம், ரோட மாத்தலாமா? அப்போ அந்த ட்ராக்குக்கு கீழே ரோடு போடுறது அல்ல அந்த ட்ராக்குக்கு மேல ரோடு போடுறது. ஸோ அப்ப அது மாதிரி பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ அந்த ட்ராக்கை விட்டுட்டு அந்த ட்ராக்கை டிஸ்டர்ப் பண்ணாம அதுக்கு மேலையும் அதுக்கு கீழையும் ரோடு போட்டுக்கிட்டு இருக்காங்க. அதான் சேது பாரதம். அப்ப அது ரோடு சேஃப்டிக்காகத்தானே, அந்த இடத்துல ஆக்சிடென்ட் நடக்காம தவிர்க்கப்படும். அது மாதிரி ரொம்ப சிக்னிபிகன்ட் ஃபேக்ட் ஒரு இடத்துலயும் ஒண்ணு இருக்கும். பட் மற்றபடி எங்க யூ-டர்ன் போடணும், சிம்பிள்ஸ் என்ன, ரோடு சேஃப்டி அந்த மாதிரி இருக்கும். பட் அதெல்லாம் நீங்க கான்சன்ட்ரேட் பண்ணணும். எக்ஸாம்ல அதெல்லாம் கொஸ்டின் வராது. ஆனா ரீட் பண்ணாம போகக்கூடாது, அது ரொம்ப முக்கியம். ரீட் பண்ணாம போகக்கூடாது. ஆனா மத்த 2 சாப்டரும் ரொம்ப இம்பார்ட்டன்ட் சாப்டர். இப்ப டெமோக்ரஸி அண்ட் லோக்கல் பாடி. ஸோ டெமோக்ரஸினா என்ன, முதல்ல எய்ம் ஆஃப் டெமோக்ரஸி, மக்களாட்சியோட நோக்கம் என்ன. வேர்ல்டு டெமோக்ரஸி, உலகம் எங்கெங்கெல்லாம் மக்களாட்சி இருக்கு. மக்களாட்சி தான் இப்போ பரவலா எல்லா நாடுகள்லையும் மக்களாட்சி மலர்ந்துகிட்டு இருக்கு. அதெல்லாம் பாத்தீங்கன்னா ரொம்ப பாப்புலரான விஷயங்கள்லாம் நடந்துச்சு. நான் வெஸ்ட் ஏசியா சொல்லக்கூடிய மிடில் ஈஸ்ட் நாடுகள் இருக்குல்ல, அராப் கண்ட்ரிஸ் சுத்தி இருக்கிற நாடுகள், அது எல்லாமே இன்னைக்கும் சில நாடுகள்ல மொனார்கி ஃபாலோ பண்றாங்க, மன்னராட்சி ஃபாலோ பண்றாங்க. அதெல்லாம் இப்ப என்னவா கொஞ்சம் கொஞ்சமா மாறிக்கிட்டு இருக்கு அப்படின்னா டெமோக்ரஸி மாறிக்கிட்டு இருக்கு. இப்போ மன்னராட்சி ஃபாலோ பண்ணக்கூடிய சவுதி அரேபியாவே எடுத்துக்கோங்க. லோக்கல் கவர்மெண்ட் கொண்டு லோக்கல் கவர்மெண்ட் எலெக்டட் பை பீப்புள்னு கொண்டு வந்திருக்கிறாங்க. மேல்மட்ட லெவல்ல இருக்கிறது இன்னும் மன்னராட்சி தான். ஆனா கிராஸ் ரூட் லெவல்ல அடிப்படையில இருக்கக்கூடிய அந்த அமைப்புல தேர்தல் கொண்டு வந்திருக்கிறாங்க. அப்ப டெமோக்ரஸி அப்படின்னா வேர்ல்டு டெமோக்ரஸினா என்ன? ஸோ இது டெமோக்ரஸிக்கு ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிள். இப்போ மக்கள் ஒரு குரூப்பை தேர்ந்தெடுக்கிறாங்க. ஸோ இதெல்லாமே இப்போ நிறைய நடந்துகிட்டு இருக்கா. ஸோ இதுல டெமோக்ரஸில 2 கான்செப்ட் இருக்கு. இதுதான் நம்ம இங்க ஃபேக்சுவலா பார்க்க வேண்டிய விஷயம். டெமோக்ரஸியா 2ஆ கிளாசிஃபை பண்றாங்க, 2ஆ வகைப்படுத்துறாங்க. ஒன்னு டைரக்ட் டெமோக்ரஸி, இன்னொன்னு ரெப்ரசன்டேட்டிவ் டெமோக்ரஸி, அதாவது இன்டைரக்ட் டெமோக்ரஸி அப்படின்னு. இப்ப நேரடி ஜனநாயகம் அப்படின்னா மக்கள் நேரடியாவே பங்கெடுக்கிறது எல்லா அரசாங்க நடவடிக்கைகள்லயும். இப்போ உதாரணத்துக்கு ஒரு ரூல்ஸ் ஒரு லா கொண்டு வர்றாங்க அப்படின்னா நேரடியா பீப்புளோடைய ஓட்டுக்கு விட்டு அந்த பீப்புளோட சப்போர்ட்டை வாங்கிட்டு அதுக்கப்புறம் சட்டமா கொண்டு வர்றது டைரக்ட் டெமோக்ரஸியோட நோக்கம். அதுக்கு பெஸ்ட் எக்ஸாம்பிள் சுவிட்சர்லாந்து. ஆனா ரெப்ரசன்டேட்டிவ் டெமோக்ரஸி, இன்டைரக்ட் டெமோக்ரஸின்னு சொல்லக்கூடிய அந்த பிரதிநிதித்துவ மக்களாட்சியை பொறுத்த வரைக்கும் சட்டங்கள் விதிகள்லாம் யாரு கொண்டு வர்றா அப்படின்னா எலெக்டட் ரெப்ரசன்டேட்டிவ்ஸ். அப்ப நம்ம இந்தியாவில என்னன்னு சொல்றோம், அவங்கள எம்எல்ஏ அப்படின்னு சொல்றோம், எம்பி அப்படின்னு சொல்றோம். இவங்க எல்லாமே இன்டைரக்ட் டெமோக்ரஸியோட ஒரு அங்கம். இப்ப இன்டைரக்ட் டெமோக்ரஸினா முதல்ல என்னன்னு புரிஞ்சுக்கோங்க. மக்களால மக்கள் ஒரு குரூப்பை தேர்ந்தெடுக்கிறாங்க. அந்த குரூப் என்ன பண்ணுது, சட்டங்களை, திட்டங்களை, கொள்கைகளை வகுக்கிறாங்க. இதுதான் இன்டைரக்ட் டெமோக்ரஸியோட ஒரு ஃபீச்சர். அப்ப ரெப்ரசன்டேட்டிவ் டெமோக்ரஸி யாரெல்லாம் ஃபாலோ பண்றா, இந்தியா, யூஎஸ், இங்கிலாந்து, இவங்க எல்லாம் என்ன பண்றாங்க, ரெப்ரசன்டேட்டிவ் டெமோக்ரஸியை ஃபாலோ பண்றாங்க. இப்போ இது ஒரு டயக்ராம் சார்ட். இதுல பாருங்க நேரடி ஜனநாயகத்துக்கு ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிள். நேரடி ஜனநாயகம்னா என்ன, ஒன்லி த சிட்டிசன் கேன் மேக் லா. சட்டங்களை கொண்டு வர்றாங்க அப்படின்னா அந்த சட்டங்களை
மக்கள் மத்தியில வச்சு ரொம்ப ஃபேமஸா சொல்லுவோம்ல, பிளபிசைட்னு ஒண்ணு சொல்லுவோம், ரெஃபரண்டம்னு ஒண்ணு சொல்லுவோம். இதெல்லாம் ரொம்ப ரேரா நடக்கிறது. ஆனா சுவிட்சர்லாந்து மாதிரி நாடுகள்ல பாத்தீங்கன்னா அடிக்கடி ஃப்ரீக்வெண்டா நடக்கிறது. அப்ப பொலிட்டீஷியன்ஸோட ரோல் என்ன? பொலிட்டீஷியன்ஸ் வந்து ரூலை வந்து ரெடி பண்றாங்க. ரூலையும் சட்டங்களையும் உருவாக்குறது பொலிட்டீஷியன்ஸ். அதுக்கு அங்கீகாரம் கொடுக்கறது, இந்த சட்டம் வேணுமா வேணாமா. இப்ப சிஏஏ இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், கான்ஸ்டிடியூஷனல் அமெண்ட்மெண்ட், சாரி சிட்டிசன்ஷிப் அமெண்ட்மெண்ட் ஆக்ட் இருக்குல்ல, அதை வந்து இப்ப மக்கள் மத்தியில வச்சிருவாங்க. மக்கள் ஓட்டு போட்டு மக்கள் தேர்ந்தெடுத்து அந்த சட்டத்தை வந்து வேணுமா வேணாமான்னு டிசைட் பண்றது. அப்போ அதுதான் வந்து நேரடி ஜனநாயகத்தோட ஒரு முக்கியத்துவமான ஒரு விஷயம். ஆனா ஆனா மறைமுக ஜனநாயகத்தை பார்த்துக்கோங்க. மறைமுக ஜனநாயகத்தை ரெண்டா வகைப்படுத்துறாங்க. ரொம்ப முக்கியமான ஒரு ஃபேக்ட் இது. ரெப்ரசன்டேட்டிவ் டெமோக்ரஸியை ரெண்டு வகைப்படுத்துறாங்க. பார்லிமெண்டரி டெமோக்ரஸி, பிரசிடென்சியல் டெமோக்ரஸி. நாடாளுமன்ற மக்களாட்சி, அதிபர் மக்களாட்சி. அப்போ இது என்னன்னா, நாடாளுமன்றத்தை மக்கள் சூஸ் பண்றாங்க. அதுல இருந்து ஒரு மெஜாரிட்டி தலைவரை தான் பிரைம் மினிஸ்டரா வராரு. அவரு நிர்வாக அதிகாரங்களை கட்டுப்படுத்தக்கூடியவர். இதே பிரசிடென்சியல் டெமோக்ரஸில பாருங்க, நேரடியா பிரசிடென்ட அதிபர், குடியரசுத் தலைவர் அல்ல அதிபர் அப்படின்னு சொல்லுவோம். அதிபர் ஜனநாயகத்துல அதிபரை மக்கள் தேர்ந்தெடுக்கிறாங்க. இப்ப இந்தியாவுல அதிபரை மக்கள் தேர்ந்தெடுக்கிறாங்களா அப்படின்னா இல்ல. அப்ப அது வந்து எலெக்ஷன்ல போய் பார்க்கும்போது அது வேற மாதிரியான ஒரு எலெக்ஷன் இருக்கும். எலெக்ஷன் சிஸ்டத்துல வேற மாதிரி இருக்கும். அப்போ மேல வந்து மேல் மட்டத்தை ரெண்டா பிரிச்சுக்கிறோம். ஹெட் ஆஃப் ஸ்டேட், ஹெட் ஆஃப் கவர்மெண்ட் அப்படின்னு ரெண்டா பிரிக்கிறாங்க. அரசாங்கத்துடைய தலைவருக்கு தான் அதிகாரம் அதிகம். ஹெட் ஆஃப் த கவர்மெண்ட்டுக்கு தான் அதிகாரம் அதிகம். ஹெட் ஆஃப் த ஸ்டேட், ஸ்டேட்னா மாநிலங்கள்னு எடுத்துக்காதீங்க. ஸ்டேட் அப்படின்னா அரசு அப்படின்னு சொல்லுவோம். கவர்மெண்ட்டை விட ரொம்ப பெருசுதான் அரசு. அப்போ அரசோடைய தலைவரா இருக்கிறது இந்தியாவை பொறுத்த வரைக்கும் பிரசிடென்ட் தான் ஹெட் ஆஃப் ஸ்டேட். ஆனா அந்த போஸ்ட என்னன்னு பண்ணி வச்சிருக்காங்க இந்தியன் கான்ஸ்டிடியூஷன்ல, ஒரு நாமினல் போஸ்ட், ஒரு பெயர் அளவிலான தலைவரா தான் அவர் இருப்பாரு. எல்லா கவர்மெண்ட் ஃபங்க்ஷன்ஸும் அந்த ஹெட் ஆஃப் ஸ்டேட்டா இருக்கக்கூடிய பிரசிடென்ட்டோட பேர்ல தான் நடக்கும். இந்த நேம் ஆஃப் பிரசிடென்ட் ஆஃப் இந்தியா, அவர் பேர்ல தான் எல்லா நடவடிக்கைகளும் நடக்கும். ஆனா அதை செயல்படுத்துறது யாரு, இம்ப்ளிமெண்டேஷன்ல யார் இருப்பா அப்படின்னா அந்த இடத்துல பிரைம் மினிஸ்டர் இருப்பாரு. பிரைம் மினிஸ்டருக்கு தான் அதிக ரோல். காரணம் என்னன்னா, பார்லிமெண்டரி ஜனநாயகம், நாடாளுமன்ற மக்களாட்சி இருக்கிறனால அங்க இந்த சிஸ்டம் ஃபாலோ பண்றாங்க. அப்ப நாடாளுமன்ற மக்களாட்சிக்கு இந்தியா, இங்கிலாந்து எல்லாம் பெஸ்ட் எக்ஸாம்பிள். பிரசிடென்சியல் டெமோக்ரஸிக்கு யூஎஸ்ஏ, கனடா எல்லாம் பெஸ்ட் எக்ஸாம்பிள். இது போக சில நாடுகள் சொல்றேன், அந்த நாடுகள் நோட் பண்ணிக்கோங்க. அந்த நாடுகள்ல என்னென்ன ஜனநாயகம் ஃபாலோ பண்றாங்கிறத நீங்க செக் பண்ணி நோட் பண்ணி எழுதி வச்சுக்கோங்க. நம்ம சுத்தி இருக்கிற அண்டை நாடுகளை முதல்ல பார்க்கலாம். பாகிஸ்தான்ல என்ன மாதிரியான ஜனநாயகம் ஃபாலோ பண்றாங்க? பாகிஸ்தான்லயும் டெமோக்ரஸி இருக்கு. ஏன்னா அங்கேயும் பீப்புள் வந்து எலெக்ட் தான் பண்றாங்க, ஓட்டு போட்டு தேர்ந்தெடுக்கிறாங்க. அங்கேயும் பிரசிடென்ட் இருக்காரு, பிரைம் மினிஸ்டர் இருக்காரு. ஃபார் எக்ஸாம்பிள் பிரைம் மினிஸ்டர் இம்ரான் கான் இருக்காரா? சோ அப்ப அங்க பார்லிமெண்டரி சிஸ்டம் ஃபாலோ பண்றாங்க. நான் உதாரணத்துக்கு ஒண்ணு சொல்லிட்டேன். நான் வேற வேற நாடுகளை சொல்றேன், நீங்க வேற வேற நாடுகளை எந்தெந்த நாடுகளை என்னென்ன முறையிலான ஜனநாயகம் ஃபாலோ பண்றாங்க நோட் பண்ணி வச்சுக்கோங்க. அதுல குறிப்பா பிரான்ஸ் நோட் பண்ணிக்கோங்க. பிரான்ஸ், ரஷ்யா, பிரேசில், சவுத் ஆப்பிரிக்கா, சைனா, மியான்மர், அதுக்கப்புறம் பூட்டான், நேபாள், பங்களாதேஷ், மாலத்தீவு, மால்டிவ்ஸ், அதுக்கப்புறம் இப்போ எலெக்ஷன் நடக்குதுல, நேத்து 2 நாள் எலெக்ஷன் நடந்துட்டு இருக்குல்ல, ஒரு இந்த வாரத்துல எலெக்ஷன் நடக்கிற ஒரு முக்கியமான ஒரு கண்ட்ரி ஸ்ரீலங்கா, சைனா, ஜப்பான் அண்ட் சவுத் கொரியா. ஏன் இந்த நாடுகளை மட்டும் ரொம்ப நம்ம ஸ்பெசிபிக்கா படிக்கிறோம் அப்படின்னா, நம்பர் 1 வந்து நம்மளுடைய நெய்பர்ஹுட் கண்ட்ரீஸ்ல வந்து என்னென்ன மாதிரியான பாலிட்டி இருக்குன்னு படிக்கணும். எந்த அரசியல் அமைப்பு முறை ஃபாலோ பண்றாங்க,
ரெப்ரசன்டேட்டிவ் இந்த நாடுகளை இப்ப நம்ம சொன்ன நாடுகள் எல்லா நாடுகள்லயும் டெமோக்ராட்டிக் சிஸ்டம் இருக்கு, டெமோக்ரஸி மக்களாட்சி இருக்கு. இது எக்ஸப்ட் சைனா. சைனாவை பொறுத்த வரைக்கும் சிங்கிள் கட்சி ஒரு கட்சி ஆட்சி தான் நடக்குது. இது எக்ஸப்ட் சைனாவை மட்டும் லீஸ்டா வச்சுக்கோங்க. மற்ற நாடுகள் எல்லா இடத்துலயுமே மக்களால தேர்ந்தெடுக்கப்படக்கூடிய அந்த அரசாங்கம் தான் நடைமுறையில இருக்கு. இதுல நான் ஏன் யூஎஸ் கனடா சொல்லல, அது நமக்கு பிரசிடென்சியல் டெமோக்ரஸி நமக்கு தெரியும். இங்கிலாந்து சொல்லல, நம்ம பார்லிமெண்ட் டெமோக்ரஸின்னு தெரியும். இது போக பாப்புலர் கவர்மெண்ட், இது எல்லா நாடுகள்லயும் பாப்புலரா இருக்கிற அரசாங்கம் இருக்கு. பாப்புலர் அரசாங்கம் எந்த முறையிலான அரசாங்கங்கிறத நோட் பண்ணி வச்சுக்கோங்க. அது ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஃபேக்ட். கூடுதல் ஃபேக்ட், மல்டிபிள் ஆப்ஷன்ஸ்ல இதெல்லாம் கொஸ்டின் கேட்கலாம். எப்படின்னா இப்ப கீழே சில நாடுகளை கொடுத்துட்டு அந்த நாடுகள்ல இருந்து இந்த நாடு எந்த முறையிலான ஜனநாயகத்தை ஃபாலோ பண்ணுது அப்படின்னு கேட்கலாம். அப்படி இல்லை அப்படின்னா ஒரு மல்டிபிள் ஆப்ஷன்ஸ், பிரசிடென்சியல் ஃபார்ம் ஆஃப் கவர்மெண்ட் எந்த கண்ட்ரீஸ்ல இருக்கு, 1 2 3 4 5 6 ஒரு 6 நாடுகள் 5 நாடுகள் 4 நாடுகளை கொடுத்துட்டு மல்டிபிள் ஆப்ஷன்ஸ்ல கொஸ்டின் கேட்கலாம். ஸோ அதனால அதெல்லாம் ரொம்ப சிக்னிஃபிகன்ட். வேர்ல்டு லெவல்ல பாப்புலர் டெமோக்ரஸி அதெல்லாம் தான் கொடுத்துருக்கோம். வேணா கூடுதலா இன்னொரு நாடு எழுதிக்கோங்க. ஏன்னா இப்ப கான்ட்ரோவர்சில இருக்கிற ஒரு நாடு துருக்கி எழுதிக்கோங்க, டர்க்கி. அதையும் கூடுதலா எழுதிக்கோங்க, டர்க்கி ரொம்ப இம்பார்ட்டன்ட். இப்போ கான்ட்ரோவர்சி இப்ப என்ன ரீசெண்டா என்ன பண்ணாங்க, ஒரு மிக புகழ்பெற்ற ஒரு பழமையான மியூசியத்தை அருங்காட்சியகத்தை மசூதியா மாத்தினாங்கல்ல, அது ரொம்ப கான்ட்ரோவர்சி சப்ஜெக்டா மாறிச்சது. ஸோ அது எல்லாமே ரொம்ப சிக்னிஃபிகன்ட் கண்ட்ரிஸ். இதெல்லாம் வேர்ல்டு லெவல்ல பாப்புலர் கண்ட்ரி. அடுத்து பாருங்க, டெமோக்ரஸினா டெமோக்ரஸியை டிஃபைன் பண்ணிருக்காங்க. டெமோக்ரஸி முதல்ல பிறந்தது கிரீஸ்ல பிறந்துச்சு. கிரீக் வேர்டு தான் அது. டெமோக்ராசி, டெமோனா என்ன, மக்கள், கிராசி அப்படின்னா பவர், மக்களுக்கு அதிகாரம் கொடுக்கறது, அதான் மக்களாட்சி. கிரீஸ்ல இருந்து உருவானதான். பர்த் பிளேஸ் ஆஃப் டெமோக்ரஸி கிரீஸ்ன்னு சொல்லுவாங்க. ஆனா இந்த டெமோக்ரஸியை டிஃபைன் பண்ணது யாரு? டிஃபைன் பண்ணது ஆப்ரஹாம் லிங்கன். மக்களால், மக்களுக்காக, மக்களே நடத்தும் ஆட்சி மக்களாட்சி. அப்போ ஆஃப் த பீப்புள், பை த பீப்புள், ஃபார் த பீப்புள் அப்படின்னு சொல்லக்கூடியது ஆப்ரஹாம் லிங்கன் சொன்னது. ஃபேமஸ் கோட் இதெல்லாம், ரொம்ப ரொம்ப உலக புகழ் பெற்ற கோட். அடுத்து பாருங்க, அடுத்து யூஎன் ஜெனரல் அசம்பிளி 15th செப்டம்பர், சிக்னிஃபிகன்ட் ஃபேக்ட் இது, நோட் பண்ணி வச்சுக்கோங்க, இம்பார்ட்டன்ட் டே. 15th செப்டம்பரை இன்டர்நேஷனல் டே ஆஃப் டெமோக்ரஸி அப்படின்னு யூஎன் கொண்டாடுது. அது 2007 இருந்து 2007 அனௌன்ஸ் பண்றாங்க. அதுல இருந்து அடுத்தடுத்த வருடங்கள்ல கிட்டத்தட்ட ஒரு 13-12 வருடமா 15th செப்டம்பரை நம்ம என்னன்னு கொண்டாடிக்கிட்டு இருக்கோம். உலகம் ஃபுல்லா இன்டர்நேஷனல் டே ஆஃப் டெமோக்ரஸி, உலக சர்வதேச அல்லது உலக மக்களாட்சி தினம் அப்படின்னு கொண்டாடிக்கிட்டு இருக்கோம். அடுத்து பாருங்க, ரொம்ப இது ஜஸ்ட் தெரிஞ்சுக்கோங்க, வேர்ல்டு ஸ்டாட்டிஸ்டிக்கல் டேட்டா ஆன் டெமோக்ரஸி. ஸோ உலகத்துல ஒரு புகழ்பெற்ற ஒரு அமைப்பு எடுத்த ஒரு டேட்டா எடுக்கிறாங்க டெமோக்ரஸியை பத்தி. அப்போ இந்தியால இருக்கிற 79% மக்கள் என்ன பண்றாங்கன்னா இந்தியன் டெமோக்ராட்டிக் சிஸ்டம் மேல நம்பிக்கை வச்சிருக்கிறதா சொல்றாங்க. இந்திய ஜனநாயகத்தின் மேல 79% மக்களுக்கு நம்பிக்கை இருக்கு. அப்போ 79% ஆஃப் இந்தியன் சிட்டிசன்ஸ் ஹேவ் ஃபெய்த் இன் த டெமோக்ராட்டிக் சிஸ்டம். இந்தியால ஃபாலோ பண்றது. அதுல ரொம்ப புகழ்பெற்ற ஃபேக்ட் என்னன்னா, இந்தியா ரேங்க்ஸ் ஃபர்ஸ்ட் அமங் த டெமோக்ராட்டிக் கண்ட்ரி ஆஃப் த வேர்ல்டு. உலகத்திலேயே முதல் டெமோக்ராட்டிக் கண்ட்ரில முதல் இடத்துல. ஆல்மோஸ்ட் நம்ம ஒரு முழுமையான ஜனநாயகமா இல்லைன்னா கூட ஆல்மோஸ்ட் நம்ம ஜனநாயகமா இருக்கும். ஓரளவுக்கு ஒரு 80-90% ஜனநாயக சிஸ்டத்தை ஃபாலோ பண்றோம். யாரு வேணாலும் எலெக்ஷன்ல நிக்கலாம், யாரு வேணாலும் எலெக்ஷன்ல பார்ட்டிசிபேட் பண்ணலாம், யாரு வேணாலும் யாருக்கு வேணாலும் ஓட்டு போடலாம். அப்ப பாப்புலர் ஜனநாயகம் நம்ம ஜனநாயகம். அதனாலதான் நம்மள என்னன்னு சொல்றாங்க, வேர்ல்டுல லார்ஜஸ்ட் டெமோக்ரஸி அப்படின்னு சொல்லுவாங்க. உலகத்திலே மிக பெரும்பான்மை ஜனநாயகம் இந்திய ஜனநாயகம் தான். சோ அதெல்லாம் பார்த்து வச்சுக்கோங்க, அது ரொம்ப இம்பார்ட்டன்ட். அப்புறம் ஓல்டஸ்ட் டெமோக்ரஸினா யாரு? யூஎஸ் தான் ஓல்டஸ்ட் டெமோக்ரஸின்னு சொல்லுவாங்க. பழமையான ஜனநாயகம் அப்படின்னா யூஎஸ், மிக பெரிய ஜனநாயகம் அப்படின்னா அது இந்தியா. அதனாலதான் இந்தியா யூஎஸ் ரிலேஷன்ஷிப்பை மென்ஷன் பண்ணும்போது ஓல்டஸ்ட் அண்ட் லார்ஜஸ்ட் டெமோக்ரஸிஸ் அப்படின்னு சொல்லி 2 நாடுகளையும் ஃப்ரேஸ் மாதிரி கோட் பண்ணுவாங்க. ஸோ அது ரொம்ப சிக்னிஃபிகன்ட் ஃபேக்ட். அப்ப டெமோக்ரஸி நம்ம அடுத்த 9th படிப்பீங்க, 9th கிளாஸ்ல படிக்கும்போது டெமோக்ரஸியை இன்னும் டெப்தா படிப்போம். டெமோக்ராட்டிக் சிஸ்டத்தை இன்னும் நம்ம டெப்தாவே படிப்போம். ஜஸ்ட் இங்க மேலோட்டமா 6th கிளாஸ்ல ரொம்ப மேலோட்டமா படிச்சுக்கோங்க. அடுத்து நம்ம பார்க்க போறது லோக்கல் பாடிஸ் பார்க்க போறோம். ரூரல் அண்ட் அர்பன், இதைத்தான் லோக்கல் பாடின்னு சொல்றோம். அப்போ லோக்கல் பாடி சிஸ்டம் எப்போ உருவாச்சு? 1992ல உருவாச்சு. லோக்கல் பாடி சிஸ்டத்துல நம்ம இந்தியா ஃபுல்லா பொதுவா ஒரு சிஸ்டம் வச்சிருக்கிறாங்க. 73வது சட்ட திருத்தம், 74வது சட்ட திருத்தம் மூலமா ஜென்ரலா ஒரு சிஸ்டம் வச்சிருக்காங்க. அதாவது என்ன, 3 tier ஸ்ட்ரக்சர் அப்படின்னு சொல்லுவோம், 3 அடுக்கு முறை. இப்ப இந்த 3 அடுக்கு முறையில
எல்லா மாநிலங்களையும் 3 அடுக்கு முறை தான் இருக்கா அப்படின்னா இல்ல. 3 அடுக்கு முறை இருக்கு, 2 அடுக்கு முறையும் இருக்கு, 4 அடுக்கு முறையும் இருக்கு. அது பேஸ்ட் ஆன் பாப்புலேஷன். ஆனா ஜென்ரலா என்னன்னா 3 அடுக்கு அப்படின்னு ஒரு ஒரு தேசிய அளவுல ஒரு ஒரு ஜெனரல் கைட்லைன்ஸ் இருக்கு. பஞ்சாயத்து யூனியன், டிஸ்ட்ரிக்ட் பஞ்சாயத்து இதெல்லாம் என்னென்ன, அப்புறம் ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் வில்லேஜ் பஞ்சாயத்து ரொம்ப ரொம்ப முக்கியமான ஃபேக்ட். கிராம ஊராட்சியோட முக்கியமான பணிகள் அதுல 2 இருக்கு. ஆப்ளிகேட்டரி ஃபங்க்ஷன்ஸ், டிஸ்கிரிஷனரி ஃபங்க்ஷன்ஸ் 2ஆ பிரிச்சுறாங்க. கண்டிப்பா செய்ய வேண்டிய பணிகள், நிச்சயமா அந்த பணிகளை செய்யணும் அப்படின்னு சொல்லி அவசிய பணிகள் அப்படின்னு ஒரு சில பணிகளை கிளாசிஃபை பண்றாங்க. அதுக்கப்புறம் டிஸ்கிரிஷனரி ஃபங்க்ஷன்ஸ், விருப்ப பணிகள் அப்படின்னு சொல்லி அதையும் கிளாசிஃபை பண்றாங்க. அது போக ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் சிட்டி, முனிசிபல் கார்பரேஷன், மாநகராட்சியோட பணிகள், அப்புறம் கிராம ஊராட்சியோட வருவாய், மாநகராட்சியோட வருவாய், வருவாய் ஆதாரங்களை பத்தி பேசுறது, அது எல்லாமே. அடுத்து ஸ்பெஷல் ஃபீச்சர்ஸ் ஆஃப் பஞ்சாயத்து ராஜ் சிஸ்டத்துல இருக்கிற சிறப்பு அம்சங்கள் அல்லது சிறப்பு இயல்புகள் அப்படின்னு சொல்லுவோம் பஞ்சாயத்து ராஜ் சிஸ்டம். இதைத்தான் என்னன்னா பாப்புலர் டெமோக்ரஸின்னு சொல்லுவோம். பார்ட்டிசிபேட்டிவ் டெமோக்ரஸின்னு ஒரு வார்த்தை சொல்லுவாங்க, நோட் பண்ணி வச்சுக்கோங்க ஒரு வார்த்தைய. பங்களிப்பு ஜனநாயகம், டைரக்டா பீப்புளுடைய பார்ட்டிசிபேஷன் இதுல இருக்கு. அதனாலதான் இத பங்களிப்பு ஜனநாயகம் அப்படின்னு சொல்றாங்க. அந்த அளவுக்கு ரொம்ப முக்கியமான ஒரு ஜனநாயகம் இந்தியால ஃபாலோ பண்றது 3 அடுக்கு முறை. 3வது அடுக்கு, அதாவது மேல நேஷனல் கவர்மெண்ட், அதுக்கு கீழே ஸ்டேட் கவர்மெண்ட், அதுக்கும் கீழே இருக்கிறது மக்களுக்கு டே டு டே கைக்கு எட்டின தூரத்துல இருக்கக்கூடிய ஒரு ஒரு அங்கம் தான் இந்த லோக்கல் பாடி. அதனால இதுல இருந்து கம்பல்சரி கொஸ்டின் வரும். லோக்கல் பாடியை படிக்கும் போது கூடுதலா ஒண்ணு பண்ணுங்க. இந்த சாப்டரை படிக்கும் போது, இந்த பர்டிகுலர் சாப்டர் படிச்சுட்டு இருக்கும் போது என்ன பண்ணிடுங்க, 9th ஒரு சாப்டர் கவர் ஆகும். லோக்கல் பாடி 6th, 9th, 11th 3 இடத்துல கவர் ஆகும். சோ 3 இடத்தையும் கம்பைண்டா படிச்சிருங்க, தனித்தனியா படிக்க வேணாம். 6வது இங்க படிச்சுட்டு திருப்பி 9வது அங்க படிச்சுட்டு அங்க 11 அப்படி படிக்க வேண்டாம். லோக்கல் பாடிஸை மட்டும் படிக்கும் போது 6, 9, 11 இந்த 3 புக்ல இருக்கிறத மொத்தமா படிச்சுட்டீங்கன்னா மொத்தமா அரௌண்ட் ஒரு 100 பேஜஸ் வரும். இதை நீங்க 100 பேஜஸ் படிச்சு முடிச்சிட்டீங்கன்னா மினிமம் 1 கொஸ்டின், மினிமம் கம்பல்சரி கொஸ்டின் லோக்கல் பாடிஸ்ல இருந்து கம்பல்சரியா கொஸ்டின் கேட்கணும். நீங்க ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் எடுத்து 2019 கொஸ்டினை 40 கொஸ்டின் இருக்கு, எடுத்து பாருங்க. எல்லா கொஸ்டின் பேப்பர்லயும் லோக்கல் பாடியை பத்தி கம்பல்சரி கொஸ்டின் கேட்டிருப்பாங்க. அதுல ஆவரேஜா 2 அல்லது 3 கேள்வி இருக்கும். நான் மினிமமா சொல்றேன் 1 அப்படின்னு, 2 அல்லது 3 கேள்விகள் நிச்சயமா கேட்டிருப்பாங்க. அந்த அளவுக்கு ஒரு சிக்னிபிகண்டான ஒரு ஏரியா. அது ஏரியா ரொம்ப என்ன சொல்றது, கொஸ்டின் கேட்கறதுக்கு அதிக முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு ஏரியா. ஏன் அப்படின்னா நம்ம ஒர்க் பண்ண போறது குரூப் 2 பாஸ் பண்ணி அதுக்கப்புறம் ஒர்க் பண்ண போற இடமே இந்த இடம் தான். லோக்கல் கவர்மெண்ட் கூட சேர்ந்து தான் ஒர்க் பண்ணுவாங்க. அதனால அது ரொம்ப அது நம்ம தெரிஞ்சு வச்சுக்கிறது அவ்வளவு இம்பார்ட்டன்ட். அடுத்து ரோல் ஆஃப் விமன் இன் லோக்கல் செல்ஃப் கவர்மெண்ட். அது பாப்புலரா என்ன சொல்றாங்க, இந்தியா முழுமைக்கும் 33% கம்பல்சரி, அதாவது 1/3 வந்து எலெக்ஷன் வந்து பெண்களுக்கு இடஒதுக்கீடு இருக்கு. சில மாநிலங்கள்ல நம்ம தமிழ்நாடு மாதிரியான சில மாநிலங்கள்ல என்ன பண்றாங்க 50% கொடுக்குறாங்க. இப்ப பீகார் எல்லாம் பாத்தீங்கன்னா 60% கொடுத்துருக்காங்க. அதுக்கான ப்ராசஸ் போயிட்டு இருக்கு. நேஷனல் லெவல்லயே வந்து 50% சொல்லி கான்ஸ்டியூஷனல் அமெண்ட்மெண்ட் கொண்டு வர்றதுக்கான ப்ராசஸ் கூட அது நடைமுறையில இருக்குன்னு சொல்றாங்க. ஆனா ஜென்ரலா தெரிஞ்சுக்கோங்க 1/3 3ல ஒரு பங்கு 33% பெண்களுக்கு இடஒதுக்கீடு. அப்ப அதான் ரோல் ஆஃப் விமன் இன் லோக்கல் செல்ஃப் கவர்மெண்ட். அடுத்து லோக்கல் பாடி எலெக்ஷன்ஸ் எப்படி நடக்குது, தமிழ்நாடுல என்னென்ன மாதிரியான லோக்கல் பாடி எலெக்ஷன்ஸ் நடக்குது. அப்போ 73rd அமெண்ட்மெண்ட் மூலமா பஞ்சாயத்து ராஜ் சிஸ்டம் 3 அடுக்கு முறை. அதுல பஞ்சாயத்து வில்லேஜ் பஞ்சாயத்து, அடுத்து மேல பாத்தீங்கன்னா பஞ்சாயத்து யூனியன் அப்படின்னு ஒண்ணு இருக்கும், ஒன்றியம். அதுக்கு மேல டிஸ்ட்ரிக்ட் பஞ்சாயத்து, மாவட்ட பஞ்சாயத்து அப்படின்னு ஒண்ணு இருக்கும். இதே அங்க போனீங்க அப்படின்னா 74th அமெண்ட்மெண்ட்ல பேரூராட்சி, நகராட்சி, மாநகராட்சி பிரிக்கிறாங்களா, 3 அடுக்கு முறை ஜென்ரலா சொல்லியிருப்பாங்க. இதுதான் நம்மளோட சிஸ்டம். இதுல நீங்க கூடுதலா ஒண்ணே என்ன பண்ணணும் அப்படின்னா, எதெல்லாம் மாநகராட்சி நோட் பண்ணி வச்சுக்கோங்க, ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஏன்னா இப்போ தமிழ்நாட்டுல 15 மாநகராட்சிகள் இருக்கு. ரீசெண்டா என்ன ஆட் பண்ணாங்க, ஈவன் ஆவடியை கூட மாநகராட்சியா வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்கிறாங்க. அவ்வளவு இம்பார்ட்டன்ட் ஃபேக்ட். அடுத்து பாருங்க, the Chennai Corporation which was founded in 1688 is the oldest local body in India. இந்தியாவுல பழமையான உள்ளாட்சி அமைப்பு இதுதான். 1688 உருவாக்குன சென்னை மாநகராட்சி. நோட் பண்ணி வச்சுக்கோங்க. சென்னை கார்பரேஷனுக்கு அவ்வளவு ஃபேமஸ். ஈவன் சமகாலத்துல லண்டன் மாநகராட்சிக்கு இணையான ஒரு மாநகராட்சி, வேர்ல்டுலயே மிக பழமையான மாநகராட்சி லண்டன் மாநகராட்சின்னு சொல்லுவாங்க. அந்த லண்டன் மாநகராட்சிக்கு இணையான ஒரு மாநகராட்சி தான் சென்னை மாநகராட்சி. அவ்வளவு பழமையான மாநகராட்சி.
அடுத்து பாத்தீங்கன்னா வாலாஜாபாத் முனிசிபாலிட்டி, இதான் ஃபர்ஸ்ட் முனிசிபாலிட்டி இன் தமிழ்நாடு. காஞ்சிபுரம் ஹேஸ் த மோஸ்ட் நம்பர் ஆஃப் முனிசிபாலிட்டிஸ். ஆக்சுவலா இது என்னன்னா, இந்த ஃபேக்ட்ல கொஞ்சம் தடுமாற்றம் இருக்கு. இந்த ஃபேக்ட் கேட்கறதுக்கு வாய்ப்பு கம்மி. ஏன் அப்படின்னா காஞ்சிபுரம் செங்கல்பட்டு தனித்தனியா பிரிச்சிருக்கிறாங்களா. ஸோ அதனால இது ஏரியால இந்த 2வது பாயிண்ட ஜஸ்ட் எழுதி வச்சுக்கோங்க. கேட்டா காஞ்சிபுரம்னு போட்டுருங்க. ஆனா அது கேட்டா அது ஓல்டு ஃபேக்டர்னு கேட்டு புக்ல இருந்து கேட்டிருக்காங்கன்னு அர்த்தம். கரண்ட் அஃபேர்ஸ்ல இருந்து கேட்கல, புக்ல இருந்து கேட்டிருக்காங்க அப்படின்னு அர்த்தம். ஆனா காஞ்சிபுரத்தை செங்கல்பட்டை பிரிச்சனால காஞ்சிபுரம் பாதியா குறைஞ்சிருச்சு. பெரிய மாவட்டமா இருந்த காஞ்சிபுரம் பாதியா குறைஞ்சிருச்சு. ஜஸ்ட் தெரிஞ்சு மட்டும் வச்சுக்கோங்க அதை. அடுத்து இதுவுமே அப்படித்தான். விழுப்புரம் டிஸ்ட்ரிக்ட் ஹேஸ் த ஹையஸ்ட் நம்பர் ஆஃப் பஞ்சாயத்து யூனியன். இதுலயும் பாத்தீங்கன்னா சில குளறுபடிகள் இருக்கத்தான் செய்யுது. பட் நோட் பண்ணி வச்சுக்கோங்க, 22 பஞ்சாயத்து யூனியன் இருக்கு. அதே மாதிரி நீலகிரி பெரம்பலூர்ல லோவஸ்ட் நம்பர் ஆஃப் பஞ்சாயத்து யூனியன் 4 தான் இருக்குது. அடுத்து நேஷனல் பஞ்சாயத்து ராஜ் டே, தேசிய ஊராட்சி தினம், April 24, 1992. ஸோ ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு டே வந்து April 24. ஏன்னா அப்பதான் என்ன பண்றாங்க, இந்தியாவுல 73rd and 74th அமெண்ட்மெண்ட், கான்ஸ்டிடியூஷனல் அமெண்ட்மெண்ட் இந்திய நாடாளுமன்றத்துல நிறைவேற்றப்பட்டது அப்பதான். ஸோ அதனால April 24 நேஷனல் பஞ்சாயத்து ராஜ் டே அப்படின்னு சொல்லி இந்தியாவில செலிப்ரேட் பண்ணிக்கிட்டு இருக்கோம். அதையும் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட் போலாமா? அடுத்த கிளாஸ், அடுத்து 6th கம்ப்ளீட்டா முடிஞ்சிருச்சு. அப்போ 6th மொத்தமா நீங்க படிக்க வேண்டியது 6 யூனிட் படிக்கணும். 6 யூனிட்டுமே ரொம்ப சிக்னிபிகண்ட் யூனிட். 6 யூனிட்ல 2வது டேர்ம்ல ஃபர்ஸ்ட் யூனிட் நேஷனல் சிம்பிள் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. இருக்கிறதுலயே ரொம்ப முக்கியமான ஒரு சாப்டர்னா அதுதான். ஸோ அடுத்து போலாமா? நெக்ஸ்ட் அடுத்து பாருங்க, டேர்ம் 1ல ஈக்குவாலிட்டி பத்தி பேசுது. அங்கேயும் நம்ம ஈக்குவாலிட்டி, அச்சீவிங் ஈக்குவாலிட்டி பத்தி பேசுறாங்க. அடுத்து இங்கேயும் ஈக்குவாலிட்டி பத்தி பேசுறாங்க. அடுத்த சாப்டர் இம்பார்ட்டன்ட், பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ் அப்படின்னு சொல்லிட்டு. அடுத்து ஈக்குவாலிட்டி பாருங்க. ஈக்குவாலிட்டியில என்னென்ன டைப் ஆஃப் ஈக்குவாலிட்டி, அங்க என்ன பேசணும், இன்இக்குவாலிட்டியோட டைப்பை பத்தி பேசினாங்க. டிஸ்கிரிமினேஷன், காஸ்ட் டிஸ்கிரிமினேஷன், அடுத்து ஜெண்டர் டிஸ்கிரிமினேஷன், அடுத்து ரிலீஜியஸ் டிஸ்கிரிமினேஷன், சோசியோ எக்கனாமிக் டிஸ்கிரிமினேஷன் சொல்லி சொன்னாங்க. இன்இக்வாலிட்டி பத்தி சொன்னாங்களா. இங்க ஈக்குவாலிட்டியை பத்தி பேசியிருப்பாங்க. இப்ப ஈக்குவாலிட்டினா என்ன, அதோடைய முக்கியத்துவம் என்ன, சமத்துவத்தோட வகைகள் என்ன, சோசியல் சமத்துவம், சமூக சமத்துவம், சிவில் ஈக்குவாலிட்டி, குடிமை சமத்துவம், பொலிட்டிக்கல் ஈக்குவாலிட்டி, அரசியல் சமத்துவம், ஜெண்டர் ஈக்குவாலிட்டி, பாலின சமத்துவம், இதோட முக்கியத்துவத்தை பத்தி பேசுவாங்க. அடுத்து ஹியூமனோட டிக்னிட்டி பத்தி, ஹியூமன் டிக்னிட்டி, மனித மாண்புகள். இப்ப ஈக்குவாலிட்டி கொடுத்தா தான் மனித மாண்புகள் மதிக்கப்படுது. இப்போ ஃபேமஸா ஒரு ஆர்டிகிள் இருக்கு, ஆர்டிகிள் 17 என்ன, அபாலிஷன் ஆஃப் அன்டச்சபிலிட்டி. அன்டச்சபிள் அப்படிங்கிறது ரொம்ப இன்இக்வாலிட்டிக்கு ரொம்ப ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிள். டிஸ்கிரிமினேஷன், தீண்டாமை, அது இந்தியால ஏன்ஷியன் இந்தியால இருந்து ஃபாலோ பண்ணிட்டு இருந்த அந்த சிஸ்டத்தை உடைக்கிறாங்க. அப்போ ஹியூமனுக்கு வந்து டிக்னிட்டியோட வாழணும். இப்ப ஈக்குவாலிட்டி வந்து எதுல ஈக்குவாலிட்டி, ஆப்பர்ச்சுனிட்டியில ஈக்குவாலிட்டி கொடுக்கணும், கல்வியில ஈக்குவாலிட்டி கொடுக்கணும், வாய்ப்புகள் சமமா இருக்கணும், கல்வி சமமா இருக்கணும். ஆர்டிகிள் 15 and 16 ஈக்குவாலிட்டி பத்தி பேசுது. அடுத்து இந்தியன் கான்ஸ்டிடியூஷன் ஈக்குவாலிட்டி பத்தி எதெல்லாம் சொல்லியிருக்கு, லாஸ்ட் கிளாஸ்லயே ஜென்ரலா படிச்சிருப்பீங்க. இதுல கொஞ்சம் பெக்யூலரா படிப்போம். அப்புறம் எப்படி வந்து ஈக்குவாலிட்டியை ப்ரமோட் பண்ணணும் அப்படிங்கிறத சொல்லியிருப்பாங்க. ஸோ இதை கொஞ்சம் அட்டென்ஷன் கொடுத்து பண்ணீங்க. இது கான்செப்ட் ஓரியன்ட், ஐடியாலஜி ஓரியன்ட் சாப்டர். இதெல்லாம் ஐடியாலஜி சம்பந்தமா இருக்கக்கூடிய சாப்டர்ஸ். ஓகே, அந்த ஈக்குவாலிட்டி பத்தி படிக்கும் போதே இந்த கான்செப்ட் பத்தி படிப்போம். ரூல் ஆஃப் லா, அதாவது லாஸ்ட் குரூப் 1ல கேட்ட கொஸ்டின் இது. ரூல் ஆஃப் லா, ரூல் ஆஃப் லானா என்னென்ன ஃபீச்சர்ஸ் இருக்கணும், முதல்ல அது யாரு சொன்னா அப்படிங்கிறது நமக்கு தெரியணும். அப்ப ஏவி டைசின்னு ஒருத்தர் சொல்லியிருக்காரு. அவர் எழுதின புக்குக்கு பேரு அட்மினிஸ்ட்ரேட்டிவ் லா, நிர்வாக சட்டம் அப்படின்னு பேரு. அந்த புத்தகத்துல சொல்லியிருப்பாரு ரூல், சட்டத்தின் ஆட்சி. இப்ப ரொம்ப ஃபேமஸ் எக்ஸாம்பிள் எடுத்துக்கலாமா? ரீசெண்டா என்ன பண்ணாங்க, யூபி கவர்மெண்ட் என்ன பண்ணாங்க, ரீசெண்டா யூபி போலீஸ் விகாஸ் துபே அப்படிங்கிற ஒரு கிரிமினலை வந்து என்கவுண்டர் பண்ணி கொன்னாங்க. ஸோ அந்த என்கவுண்டர் வந்து திட்டமிடப்பட்ட என்கவுண்டர் அப்படி இப்படின்னா நிறைய கான்ட்ரோவர்சி வந்தாலும் ஒரு பக்கம், இன்னொரு பக்கம் பாத்தீங்க அப்படின்னா சட்டத்தின் ஆட்சி அங்க நடக்கலையோ அப்படிங்கிற ஒரு கேள்விக்குறிய எழுப்புச்சு. சட்டத்தின் ஆட்சினா சட்டத்துல
தண்டனை கொடுக்கிற அதிகாரம் யாருகிட்ட இருக்குன்னா ஜுடிஷியரி கிட்ட தான் இருக்கு. அது இந்தியன் கான்ஸ்டியூஷன் கொடுத்திருக்கிற அதிகாரம். இந்திய அரசியலமைப்பு சட்டம் ஜுடிஷியரிக்கு அந்த அதிகாரத்தை வழங்கியிருக்கு. அதுவுமே பாத்தீங்கன்னா ப்ராப்பர் இன்வெஸ்டிகேஷன் இருக்கணும், ப்ராப்பரா எவிடன்ஸ் ப்ரூஃப் பண்ணணும். இப்போ ப்ரூஃப் கரெக்டா இருந்தாதான் அவங்களால தண்டனை கொடுக்க முடியும். இது ஒரு சிஸ்டமேட்டிக்கா உருவாயிருக்கு. அதான் ரூல் ஆஃப் லா அப்படின்னு சொல்லுவோம். ஆனா இவங்க என்ன பண்றாங்க, துப்பாக்கியை கையில எடுத்து அவங்களே ஜுடிஷியல் கில்லிங், எக்ஸ்ட்ரா ஜுடிஷியல் கில்லிங்னு சொல்லுவாங்க இதுக்கு பேர். இப்ப என்கவுண்டர் பண்ணி கொண்டுறாங்க. தண்டனை யாரு கொடுக்கணுமோ அவங்க கொடுக்காம தண்டனை கொடுக்கக்கூடிய அதிகாரத்துல இல்லாதவங்க தண்டனை கொடுக்கறது. அப்ப ரூல் ஆஃப் லாவை என்ன பண்றாங்க, சட்டத்தின் ஆட்சி அங்க மீறினாங்க அப்படின்னு சொல்லி ஒரு கான்ட்ரோவர்சி போச்சுல. அதெல்லாமே நிறைய பேசிட்டு இருக்குது. இப்ப நம்ம சாத்தான்குளம் இஷ்யூ எடுத்துக்கோங்க, அந்த அளவுக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட். அது போக ஈக்குவாலிட்டியை ப்ரமோட் பண்றதுக்கு யாரெல்லாம் ஒர்க் பண்ணாங்க அப்படின்னு சொல்லி ஹிஸ்டாரிக்கலா ட்ரேஸ் பண்ணி எடுத்துட்டு வராங்க. ஈக்குவாலிட்டியை ப்ரமோட் பண்றதுக்கு ராஜாராம் மோகன் ராய், ஈஸ்வர் சந்திர வித்யாசாகர், தயானந்த சரஸ்வதி, எம்ஜி ரானடே, தாராபாய் ஷிண்டே, இவங்க எல்லாமே என்ன பண்ணாங்க அப்படின்னா ஈக்குவாலிட்டியை ப்ரமோட் பண்றதுக்காக நிறைய ஒர்க் பண்ணாங்க. அதுலயும் குறிப்பா எந்த ஈக்குவாலிட்டி அப்படின்னா விமன்ஸுக்கு ஈக்குவல் ஸ்டேட்டஸ் கொடுக்கணும், பெண்களுக்கு சம அந்தஸ்து கொடுக்கணும் அப்படிங்கிறதுல ரொம்ப கடினமா உழைச்சவங்க இவங்க எல்லாமே. ஸோ இதை பத்தி ஹிஸ்டாரிக்கலா நம்ம ட்ரேஸ் பண்ணி எடுத்துட்டு வரோம். அடுத்து பாருங்க, ஈக்குவாலிட்டி சம்பந்தமா இருக்கிற ஆர்டிகிள்ஸ். ஆர்டிகிள் 14ல இருந்து ஆர்டிகிள் 18 வரைக்குமே ஈக்குவாலிட்டி அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இதை வேணா நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த மாதிரியான வீடியோ செஷனுக்கு விஜயன் அகாடமியை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மறக்காம பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இந்த வீடியோ பத்தி ஏதாவது உங்களுக்கு டவுட் இருந்துச்சுன்னா கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க.